ஹலோ வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே சமையல் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ஃபிஷ் குழம்பும் வந்து வச்சுருந்தோங்க. ஸோ இது வந்து நான் வந்து செஞ்சோம் எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு செஞ்சதுக்கப்புறம் அம்மாவானதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து என்ன ஃபீல் பண்ணுவோன்னா, நம்ம செஞ்சுட்டு அது டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ நான் இது செய்கிறதுக்கு முன்னாடி கார்லிக் வந்து ஒன்று சாப் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஃப்ரையுமே வந்து குழம்பும் பண்ணியிருக்கேன், ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், பட் ப்ளஸ் வந்து ரசமும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து சுட 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 ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். குறிப்பாக வந்து மதர்ஸ்க்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்மளால் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னோடய பசங்களுக்கு முள்ளெல்லாம் எடுத்து இந்த ஃபிஷ்ஷை ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் தான் போட்டு கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு, அவருக்கும் அந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அவங்க வந்து நம்மளை கேட்கக்கூட மாட்டாங்க. நீ சாப்பிட்டியா, நீங்கள் என்ன சாப்பிட போகிற, வா உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த சண்டேஸ், ஸ்பெஷலி சண்டேஸில் வந்து வாங்கிட்டு வந்தது அவங்க கடன்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம வந்து எப்போ சாப்பிடுவோன்னா, இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சமாக இருந்தது ஒரு பீஸ் தான். இப்போ நான் மறுபடியும் போய் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும். சம்டைம்ஸ் சோம்பேறியாக இருந்தால் இது ஒன்றே போதும் அப்படி சொல்லிட்டு வச்சு சாப்பிடுவோம். இப்போ 3 o'clock டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து உட்கார்றேன். ஏன்னா 3:30 ஆகிடுச்சு இப்போ டைம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மீன் குழம்பு வந்து முதல்ல நம்ம இதை ருசித்து ரசித்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜே லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.